ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் செய்தி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா உவமை உருவகம். ஸோ இதை மாற்ற சொல்லி கேட்பாங்க. இல்லைன்னா பொறுத்துக்களை கேட்கலாம். தாமரை அப்படின்னா இந்த சைடில் இருக்கிறது தனியாகவும் உவமை தனியாகவும் உவமையத்தை தனியாகவும் வச்சு உங்களை பொறுத்துக்களை கூட கேட்கலாம். ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு உவமை என்பது ஒரு பொருளை அல்லது நிகழ்வை மற்றொரு பொருளோடு ஒப்பிடுவது. மதி போன்ற முகம். இங்கே மதிங்கிறது உவமை, முகம்ங்கிறது உவமேயம். ஸோ ஒரு பொருள் இருக்குன்னா அது உவமேயம். அதை இன்னொரு பொருளோடு ஒப்பிடுறாங்க அப்படின்னா இங்கே மதியோடு ஒப்பிடுறதுனால இது உவமையாக இருக்குது. ஸோ உவமைக்கும் உருவகத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் ரெண்டாக பிரியும். உவமை ஃபஸ்ட்டு வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு வார்த்தையாக உவமை இருந்தால் அது உவமைன்னு சொல்லுவாங்க. செகண்ட் வார்த்தையாக உவமை வந்துச்சு அப்படின்னா அது உருவகம்னு சொல்லுவாங்க. இவ்வளோதான் சிம்பிள். ஃபஸ்ட்டு இருந்தால் உவமை, செகண்ட் வார்த்தையாக இருந்தால் உவமை உருவகம். சரிங்களா? இதை மட்டும் கான்செப்ட் புரிஞ்சு வச்சுக்கோங்க. தாமரை மலர். இங்கே தாமரைங்கிறது உவமை, அதனால் உவமையாக இருக்குது. தேன் போன்ற மொழி, தேன்மொழி, தேனை தான் உவமையாக சொல்லியிருக்காங்க, அதனால் உவமை. இதே இங்கே வரும்போது மொழித்தேன் அப்படின்னு மாறும் உருவகம்னா. பவளவாய், வாய்ப்பவளம், முத்துப்பல், பல்முத்து. அதே மாதிரி இங்கே உவமையை ஃபுல்லாக உருவகமாக மாற்ற சொல்லியிருக்காங்க. ஏன் இதெல்லாம் உவமைனா கனிங்கிறது உவமை, மலருங்கிறது உவமை, காந்தலுங்கிறது அது ஒரு பூ, அதுவும் உவமையாக கொடுத்துருக்காங்க. கையல் உவமை, மதி உவமை. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வார்த்தை உவமை இருக்கனால இது ஃபுல்லாக உவமை. இதை உருவகமாக மாற்றணுன்னா ஃபஸ்ட்டு இருக்க செகண்ட் வரணும், செகண்ட் இருக்க ஃபஸ்ட் வரணும். கனி இதழ்னா இதழ் கனி, மலரடினா அடிமலர், காந்தல் விரல்னா விரல் காந்தல், கையல் விழினா விழிக்கையல், மதிமுகம்னா முகமதி. அடுத்து உருவகத்தை உவமையாக மாற்றணும். தமிழ் அமுது, அமுது தமிழ், கண் மலர், மலர் கண், முகத்தாமரை, தாமரை முகம். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த பேரையும் பார்த்து வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் பொறுத்துக்களை கேட்கலாம். காந்தல் விரல், கயல் விழி, தேன்மொழி. ஸோ இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக உள்ளது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் லிங்க் ஆட் பண்ணுறேன். டவுன்லோட் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.